முதலாம் இடத்தை பிடித்தவர். துப்பாக்கி சுடுதலில் தஞ்சாவூர் CATC கேம்பில் முதலாம் இடம் பிடித்தவர். மாவட்ட அளவிலான தடகள போட்டி மற்றும் கால்பந்து போட்டியிலும் சாதனை படைத்துள்ளார். அடுத்ததாக அணிவகுத்து வரும் அணியினர் சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் NCC மாணவர்கள். இவ்வணியை தலைமை தாங்கி வருபவர் என் ஏழுமலை. இவர் சீனியர் அண்டர் ஆபீசர். மாவட்ட அளவில் கபடி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி கடியை கண்டவர். இவர்களை தொடர்ந்து வரும் அணியினர் தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் JRC மாணவர்கள். இவ்வணியை தலைமை தாங்கி வருபவர் AV தனிஷா. மாவட்ட அளவில் நீளம் தாண்டுதலிலும் மாநில அளவில் கோகோவிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். அடுத்ததாக அணிபயின்று வருபவர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர். இவ்வணியை தலைமையேற்று வருபவர் முத்து. மாவட்ட அளவில் கபாடி போட்டியில் வெற்றி பெற்றவர். மாவட்ட அளவில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருபவர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரபி. இவ்வணியை தலைமையேற்று நடத்தி வருபவர் சுந்தர்ராஜன். அவர் பரேட் ஆஃப் கமாண்டர் மாவட்ட அளவில் ஷாட்புட் போட்டியில் முதலிடம் பெற்றவர். அதனைத் தொடர்ந்து அணிவகுத்து வருபவர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பார்மசி. இவ்வணியை தலைமையேற்று நடத்தி வருபவர் பரந்தாமன். இவர் மாநில அளவில் கபாடி போட்டியிலும் மாவட்ட அளவில் கபாடி போட்டி மற்றும் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பெற்றவர். இவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வரும் அணியினர் சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மாணவர்கள். இவ்வணியினை தலைமை தாங்கி வழிநடத்த வருபவர் அகில் ஆண்டனி. கப்பல் படையில் இவர் கலந்து கொண்டவர். இவர் மாவட்ட அளவில் பூப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு கலக்கியவர். இவரது தலைமையில் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வரும் அணியினர் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் நர்சிங். இவ்வணியினை தலைமை தாங்கி வருபவர் பிரியதர்ஷினி. மாவட்ட அளவில் உயரம் தாண்டுதலில் 2ஆம் இடத்தையும் டிவிஷன் அளவில் மும்முறை தாண்டுதலில் நீளம் தாண்டுதலில் 3ஆம் இடத்தையும் கோகோவில் 1ஆம் இடத்தையும் பிடித்தவர். இவர்களை தொடர்ந்து வரும் அணியினர் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இவ்வணிக்கு தலைமை தாங்கி வருபவர் SP ஜாசன் இமானுவேல். மாவட்ட அளவில் ஓட்டப்பந்தயத்திலும் பூப்பந்திலும் கலந்து கொண்டு கலக்கியவர். இவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருபவர்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இவ்வணியை தலைமையேற்று நடத்தி வருபவர் ஜெனிதா. இவர் உலகளாவிய டென்னிஸ் போட்டிகளில் பல பரிசுகளை பெற்றுள்ளார். நேபாள், ஜம்மு காஷ்மீர் முதலிய இடங்களில் உலகளாவிய போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். அவர்களை தொடர்ந்து சீனிவாசன் நர்சிங் கல்லூரி. இவ்வணியினை தலைமையேற்று நடத்தி வருபவர் ஜோபின் ராஜ். இவர் ஜோனல் லெவல் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்டர் காலேஜ் ஷாட்புட் போட்டிகளிலும் முதல் பரிசை தட்டிச் சென்றவர். இவர்களை தொடர்ந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இவ்வணியை தலைமையேற்று நடத்தி வருபவர் மதுமிதன். இவர் மாவட்ட அளவில் ஓட்டப்பந்தயம், வாலிபால், ஃபுட்பால் போட்டிகளில் முதல் பரிசை பெற்றவர். இவர்களை தொடர்ந்து வரும் அணியினர் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இவ்வணியை தலைமை தாங்கி வருபவர் குணவதி. இவர் மாநில அளவில் கயிறு இழுத்தல் போட்டியிலும் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டிலும் கலந்து கொண்டு வெற்றி கண்டவர். இவர்களை தொடர்ந்து வரும் அணியினர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் அலைடு ஹெல்த் சயின்சஸ். இவ்வணியினை தலைமை தாங்கி நடத்தி வருபவர் நான்சி கிருஷ்ணன். மாவட்ட அளவில் ஈட்டி எறிதலிலும் குண்டு எறிதலிலும் தொடர் ஓட்டப்பந்தயத்திலும் கலந்து கொண்டு கலக்கிய மண்டல அளவில் நடைபெற்ற கால்பந்து, கபடி, பேட்மிண்டனில் வெற்றிக்கடி கண்டனர். அடுத்ததாக அணிவகுத்து வரும் அணியினர் சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அணியினர். இவ்வணியினை தலைமை தாங்கி வருபவர் பாலகிருஷ்ணன். மாவட்ட அளவில் கபடி போட்டியில் கலந்து கொண்டு முதல் இடத்தை பிடித்தவர். இவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருபவர்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் என்ஜினியரிங் காலேஜ். இவ்வணியை தலைமையேற்று நடத்தி வருபவர் ராஜேஷ். இவர் மும்முறை தாண்டுதல் போட்டியில் டிவிஷன் லெவலில் 2ஆம் பரிசினை பெற்றிருக்கிறார். CM டிராபி போட்டிகளில் பங்கேற்று பெருமைக்கு உரியவர். இவர்களை தொடர்ந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இவ்வணியை தலைமையேற்று நடத்தி வருபவர் ஹரிணி. இவர் ஜோனல் லெவலில் முதல் பரிசையும் பள்ளி கல்லூரிகள் அளவிலான போட்டிகளில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். இவர்களை தொடர்ந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாலிடெக்னிக் காலேஜ். இவ்வணியினை தலைவர் ராஜா அவர்கள். இவர் மாவட்ட அளவில் பல போட்டிகளில் முதல் பரிசையும் 2ஆம் பரிசையும் தொடர்ச்சியாக பெற்று பெருமைக்கு உரியவர். India is
அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனம் சார்பில் கொண்டாடப்படும் 75வது குடியரசு விழாவினை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நான் நிறுவனத்தில் இணைந்து குடியரசு தின விழாவினை கொண்டாடி கொண்டு வரும் புரிந்திருக்கும் அறக்கட்டளை உறுப்பினர்களையும், மருத்துவர்களையும், முதல்வர்களையும், துணை முதல்வர்களையும், பேராசிரியர்களையும் மற்றும் இக்காலங்களில் சுதந்திர இந்தியாவிற்கு மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டு இருக்கின்ற மாணவ கண்மணிகளும் இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். நன்றி. ஆரியா பட்டாவில் தொடங்கி சமீபத்தில் நிலாவுக்கு ஏவப்பட்ட சந்திரனின் 3 என்ற சூரியன் ஆய்வில் செய்வதற்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது விண்கலம் ஆதித்யா L1. அவரை இந்தியாவின் விண்வெளி துறையில் செய்த சாதனைகளை ஏராளம். ஒரு குச்சியலுக்கு கொண்டு 1000 மெழுகுவர்த்தியை ஏற்ற முடியும். அதனால் அந்த மெழுகுவர்த்திக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுபோல் நாம் ஒரு நல்ல எண்ணங்களை கொண்ட முன்னேறுதல் என்று 1000 பேரை முன்னேற்ற முடியும். தானும் முன்னேறுவார், மற்றவர்களை முன்னேற்றுவார். முன்னேற்று என்பதை தாரக மந்திரமாக கொண்டு வாழ வேண்டும். தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்களுக்கு புத்திசாலித்தனமான மாணவர்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் மனிதநேயம் உள்ள, இரக்கம் உள்ள, நல்ல இதயங்களை கொண்ட உருவாக்குவதே சிறந்த சேவையாகும். மாணவர்களாகிய நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். எனவே எந்த ஒரு சூழ்நிலையும் சமூக பொறுப்புடன் செயல்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த குடியரசு தினத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்வில் வளமும் பொருளாதாரத்தில் செழிப்பும் சம வாய்ப்புகளும் உள்ளன. உண்மையிலேயே இந்த அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு தேசத்தை கட்டமைப்பு தான் இது உறுதி எடுக்க வேண்டும். வெறுப்பு என்று கடந்த அன்பு, பாசம், கருணை மிக்க சமுதாயத்தை வளர்க்க உறுதியேற்போமாக. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, நீரினால் தான் அணைக்க முடியும். அதுபோலவே வெறுப்பை வெறுப்பால் அழிக்க முடியாது, அன்பினால் தான் அதை வெல்ல முடியும். எனவே எப்பொழுதுமே அனைவரிடமும் அன்பாகவும் கனிவாகவும் மரியாதையோடும் பழகுங்கள். நமக்கு யாரும் அடிமை இல்லை, நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை புரிந்து கொண்டு சுய மரியாதையோடு தலை நிமிர்ந்து வாழுங்கள். மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் தேசப்பற்றுடன் வளர வேண்டும். உணவு, உடை, வழக்கங்கள் ஆகியவற்றுக்கு வேறுபட்டு இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காண நாம் பாரத நாடு தேசம். ஆகவே ஜாதி, மதம், இன பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சகோதரத்துவத்துடைய பழக வேண்டும். மேலும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது நாட்டின் வருங்கால தூண்களாகிய உங்களது கடமையாகும். பாரம்பரியம் கலாச்சாரத்துக்கு பண்பாட்டு மரபுகளையும் காக்க வேண்டும். துன்பத்தில் வாடுவோருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் பல்வேறு வெற்றிகளை சிறகடைய வேண்டும். உங்களது அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். தாயை நேசிப்போம், தாயை போன்ற திருநாட்டை தமிழை வாசிப்போம். வாழ்க பாரதம், வளர்க திருநாடு. செம்மொழி இது எம்மொழி, சிறப்பு கொன்றா சீர்மொழி, முச்சங்கம் வளர்த்திட முதுமொழி, எக்காலமும் மொழிய நன்மொழியான எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பூஜாஸ்ரீ. உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மக்களாட்சி மலர்ந்த நாள், நம் பாரத குடியரசாக மாறிய பொன்னாள் இந்நாள். எண்ணங்களில் சுதந்திரமும் இதயத்தில் அமைதியும் நினைவுகளில் சரித்திரமும் நிறைந்திருக்கும் இந்த அழகிய தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் அன்றுதான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்கள் ஆட்சி என்று பொருள்படுகிறது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சி. பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீர்தன் புதல்வர் இந்நினைவை அகற்றாதீர் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு மதங்கள், பல்வேறு நாகரிகம், பண்பாடு கொண்ட மக்கள் வாழும் அன்னை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு நம் நாடு. இத்தகைய சிறப்புமிக்க குடியரசினை காப்பதே நம் முதல் கடமையாகும். மண்ணை குலைத்தால் தான் பாண்டம் வரும். மாணவர்கள் செம்மைப்படுத்தினால் தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தியே இந்த மாணவர்கள் தான். வேலிகளை போட்டால் தான் விலங்குகள் பயிரினை மேயாது.
இந்தியாவின் விடைகளாக மாணவர்களாகி நீங்கள் இருந்தால்தான் தீவிரவாதங்கள் தலை தூக்காது. கற்ற கல்வியால் இந்தியாவிற்கு வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளை கற்று வரக்கூடிய மாணவ சமுதாயமும் தேவை. பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதே தேசிய மாணவர் படை, நாடு நலப்பணி திட்டம் போன்றவற்றில் சேர்ந்து கிராமங்களுக்கு சென்று நீர்நிலையை சுத்தம் செய்து தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு சமூக அக்கறையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்கால தலைமுறை தூண்களை கருதப்படும் இளைஞர் சமூகமானது நாடு, மக்கள் ஆகியவற்றின் மீது அக்கறையுடனும் ஈடுபாட்டுடனும் செயல்பட்டு வந்தால் சமூக வளர்ச்சிக்கான சூழல் உருவாகும். சமத்துவம் தொடர்ந்து சம உரிமை நீடித்து பாரதம் செழித்து மக்கள் வாழ்வு சிறக்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் எனது வாய்மொழி கேட்டமைக்கும் எனது நன்றியை கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு நல்வாழ்த்துக்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். Is not a mere lawyer's document. It is a vehicle of life, and its spirit is always the spirit of age. A delightful morning and a happy Republic Day to our Honorable Chancellor Ayya, who is always our guiding light. Respected dignitaries, teachers, my dear friends and brothers and sisters. This is V. Hasani of class 9 from Dhanalakshmi Srinivasan Matriculation Higher Secondary School, standing before you to provoke all your thoughts on this great day. Today, 140 crore Indians take part in the process of celebrating our country's 75th Republic Day. Various events, including parade and tableaus from different states of India, are presented in New Delhi and other headquarters of all states. Schools and colleges celebrate this day to impart the right knowledge to the students. But before getting into this, a question triggers my mind. Will knowing the definition of republic and celebrating it with multiple cultural events alone be a Republic Day? As a student and most importantly as a citizen of our nation, we should know what is the true meaning of Republic Day. So I feel so much proud and happy in taking this opportunity to present an oration on significant role of students in establishing the meaning of Republic. 26 January 1950, the Constitution of India came into effect, thus separating us from the dominion rule of British. A nation stands and abides by its constitution and value it embarks upon, thus making it the most important day for the nation. A nation can make progress only when it gets the cooperation from all citizens. Students are the spring of life. They are young, energetic and vibrant, can easily achieve a lot and do numerous changes for the betterment of society. A good tree can give a good fruit. Eventually, a good student will become a good citizen of society. We, the students of prospective heirs of our nation, we should be well equipped with sound moral, political and economical views. We should have the qualities like desire to win, courage to do things, wisdom to understand and unravel the problems. And along with these qualities, we should have the capacity to invigilate our own environment, raising voice against ill treatments and crime. Power to elect our leaders without destroying our heritage and beauty of nation is the primary duty of everyone. As a growing citizen of our country, it is very important to maintain all our rights and duties right from our school, colleges and any other education institutions which will create a society full of honest citizens, creating disciplined, punctual and dutiful India, enveloping a new meaning to independent and republic nation. And the most important goal of our life is to make our country a great and true sense. Once again, I wish you all a very happy Republic Day. Thank you all. प्रणाम, मैं बालर्षि हूँ। शहीदों का सपना तब सच हुआ, हिंदुस्तान तब स्वतंत्र हुआ। आओ सलाम करें उन वीरों की जिनकी वजह से भारत गणतंत्र हुआ। माननीय मुख्य अतिथि, गण्यमान्य सदनों, आदरणीय शिक्षकगण, मेरे प्यारे देशवासियों, प्यारे साथियों, सबको मेरा प्यार भरा प्रणाम। सबसे पहले गणतंत्र दिवस की शुभकामनाएं। आज हम गणतंत्र दिवस मना रहे हैं। भारत महान व महानों का देश है। यही बुद्ध, येसु, गांधी आदि महापुरुषों का जन्म हुआ। भारत पावन भूमि है। हमारे श्रेष्ठ वैज्ञानिक डॉक्टर अब्दुल कलाम की भी याद करें। भारत का पहला नाम मेहनत का दूसरा नाम स्वार्थ का नहीं हम नाम है इनका कलाम। डॉक्टर अब्दुल कलाम सलाम, कलाम को सलाम। पहले भारत गुलाम था, बाद महात्मा गांधी व अन्य नेताओं के अथक प्रयास से भारत 15 अगस्त 1947 में आजाद हुआ। 26 जनवरी 1950 में भारत गणतंत्र हुआ। इसी दिन हमारे देश का संविधान लागू हुआ। इसे बाबा भीमराव अम्बेडकर ने बनाया था। भारत पूर्ण रूप से गणतंत्र बन गया।
सभी भारतवासियों को समान अधिकार दिया गया। सभी नागरिकों को बोलने, लिखने, धन कमाने आदि ढेर सारे अधिकार मिल गए। प्रजा को स्वतंत्रता व सुरक्षा मिली। अतः इसी दिन को गणतंत्र दिवस के रूप में हर साल 26 जनवरी मना रहे हैं। गणतंत्र का अर्थ क्या है? जनता के लिए जनता का शासन, जनता का राज्य ही गणतंत्र राज्य है। दुर्जनों को हटाकर सज्जनों को बिठाने का अधिकार जनता के हाथ में है। हम भारत के बच्चे हैं, आइए बढ़ते जाएंगे। आइए साउथ तूफान सामने रोकना हमको पाएंगे। जय हिंद, जय भारत, वंदे मातरम। धन्यवाद। வணக்கம் சொல்லித்தா வரவே கும்பூரம்மா வெல்கம் வித் வணக்கம் வணக்கம். வண்டியும் போவோம் டிராமல் ஏரியும் போவோம் பூவம் படகிலும் போவோம் போலாமா மகுடி ஊத்திட போமாடிதே எம்மா யானை தும்பிக்கை ஆசிர்வாதங்கள் எம்மா ஓடி அதிசயம் எங்கே எம்மம்மா அம்மா துரையம்மா கரையம்மா வணக்கம் சொல்லித்தா வரவேற்கும் ஊரம்மா கொமுரம்பீமானோ கொமுரம்பீமானோ கொன்றாலும் உன் காலில் மண்டியிடுவானோ மண்டியிடுவானோ கொமுரம்பீமானோ கொமுரம்பீமானோ அடிவான சூரியனாய் தரையில் விழுவானோ தரையில் விழுவானோ Enough of this nonsense! You two, out! No, Jake, I've had enough of your bullying. Do you know Natakutu? What's Natakutu? கருந்தோடு கும்பலோட பட்டி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுட்டி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டி சண்டி கட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு நாலு காலு நாலு தோளு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு ஏ பாட்டம் கொடுத்து ஏ பாட்டம் கொடுத்து ஏ பாட்டம் கொடுத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி வழிய நாட்டு வீரம் காட்டு
நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேன் அக்கமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேன் பட்டு பாட்டு பாட நான் வந்தேன் தனம் குத்தக்கத்தி குத்தக்கத்த திங்கின தோங்கும் தரி தக்க செழுதா தரி தக்க செழுதை தரி தக்க செழுதி தரி தக்க செழுத திங்கின தக்க திங்கின தோ தக்கடி குத்தரிங்கின தோ மிகா தமிழா நாளை நன்னாளே மிகா தமிழா நாளை நன்னாளே என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா என் நாமம் இந்தியன் என்றே தனம் குத்தக்கத்தி குத்தக்கத்த திங்கின தோங்க தீம் தஜம் தஜம் ததாம் கிடக்க தரிகிடும் தக்க தீம் தஜம் தஜம் தத்தீ கிடக்க தரிகிடும் தக்கு தரி தக்க குக்கு தரி தக்க தரி தக்க நம் தரி தக்க திரை திரை தாம் தரி தக்க திரை திரை தாம் தஜம் தக்க திரை கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நாடு ராவாச்சு நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா பிடியும் வரையில் போராடினோம் புதிரம் நதியாய் நீராடினோ வெக்கலெல்லாம் வாழாச்சு துக்கமெல்லாம் கூடாச்சு கண்ணம்மா கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும் மெதுவானம் தூவும் தூரல் வரும் வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் புள்ளி குட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம் ding 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 dang ding dang ding 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 dang ding dang ding ding லட்சமுண்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்று லட்சம் கொண்டு லட்சம் வெல்லடா அந்த கூறல் ஒரு வணக்கு மட்டுமில்லையே நீ மகள் போல மொழியடா வீரர்களே அதிநாயகனே உயிர் காத்திடுவோம்
டைகர் ஜெயிச்சிட உரித்தானவன் விண்ணை முட்டி பறக்கும் இந்த தேசிய கொடிக்கு கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மாணவர்கள். தாண்டி கோடனாரு எக்காலம் தட்டினாரு கோடனாரு கொள்ளையாடும் கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை கொடல உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்றாரு மேல கோடனாரு மாதகமா நின்னாரு கோடனாரு எண்ணூறு எல்லை தாண்டி கோடனாரு எக்காலம் தட்டினாரு கோடனாரு. ஊருல உனக்கு ஒரு மேடை வானுல உனக்கு ஒரு மஞ்சம் பார்க்கும் பார்வை பரப பார்வையடா உனக்கு கீழொரு உலகம் தனக்கு தானா இயங்கு காணும் காட்சி கடவுள் காட்சியடா பூமி எல்லாம் மைதானம் பொட்டல் வழி தாம்பாளம் ஆலகால பரிகாரம் அந்தரத்தில் சஞ்சாரம் அதுதான் பாசம
God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the Hood! போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். நம் மனித இனம் தோன்றி உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் இருக்க உறவிடம் இல்லாமல் இருந்த காலம் மறைந்து இன்று உழவு தொழில் செய்து உறங்க மாளிகை அமைத்து விமானமாய் வானில் ஊடுருவி பல்லாயிரம் மைல் தொலைவில் உள்ளவரிடமும் பேசக்கூடிய தொழில்நுட்பம் ஏற்படுத்தியுள்ளதையும் தாண்டி விண் தீண்டா சந்திரனின் மண் தீண்டி கொடி விதைத்துள்ளோம் என்பதில் பெருமை கொள்கிறோம். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. இவர்கள் நடனத்திற்கு இன்னும் கொஞ்சம் கைகளை தட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் மாணவர்களே. செல்லம்மாய் வளர்ந்தால் என்ன, எத்தனை சோம்பேறியாய் இருந்தால் என்ன, எத்தனை பொறுப்பற்று தெரிந்தால் என்ன, அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது இன்றைய சமூகத்தின் பல பெண்களின் நிலை. இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை, உடல் சவ்வாது பிணியோவாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, நான் போயிட்டு வரேன். லக்ஷ்மி, நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கம்மா. எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் டான்ஸர் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ரெடியா இருக்க சொல்லு.
இது போன்ற பெண்களின் திறமையை வெளிக்கொணர்வதன் மூலம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்சியராகவோ, மருத்துவராகவோ, நடனக் கலைஞராகவோ, விளையாட்டு வீராங்கனையாகவோ, காவல்துறை அதிகாரியாகவோ என இன்றைய சமூகத்தின் பல பெண்மணிகள் சாதனையாளர்களாக திகழ்வார்கள். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் வாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா ஒரு கண்ணு வரவ கண்ணு உன்னை முச்சு பார்க்கும் நின்னு சின்ன மகாராசவரம் மீச முறுக்கு எங்க மண்ணு தங்க மண்ணு உன்னை வைக்கும் சிங்க மண்ணு அகமுகநக கள்ளாடிட தள்ளாடிட வாடா தோழா இக வர சுகம் எல்லாமிதா இன்னாதிதா ஆசை தீதா களவெட்டி பொந்துல யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே துருக்க பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தலம் கொட்டியம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணடிய காணாண்டி இந்த அண்ண கிளி அடியால மர கிழவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி பட்டாசுடா அழகாக நடனமாடிய இந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
இவர்களை தொடர்ந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். गिरिनन्दिनि नन्दितमोदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्ध्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. குழந்தைகள் வன்கொடுமையை தடுக்க யாருமே இல்லையா? இதுக்கு ஒரு முடிவும் கிடையாதா? பேசிய மொழிதனில் வீசிய காற்றாய் நாவிதத்தின் ஒழியாவால் பெண் கற்பூரமேற்றி காட்சிப்படுத்த தேவையில்லை, கற்பு கனியை காத்தாலே போதும். கபடமற்ற மாஷாத்துவானின் மகளாய் நாங்கள் அம்மாஷாத்துவனாய் வளர்த்தெடுக்கிறார் எங்கள் ஐயா அவர்கள். அறநெறி இவர் வழி என்று வழி ஏதுமின்றி வழியாய் வாக்களிப்பார் மாணவிகளின் நலன் எதுவென்றாலும். வார்த்தையில் வர்த்தகம் செய்திடுவார், வருங்கால சந்ததிக்கு வானவிழாவார். எங்கள் ஐயாவின் நிழலில் என்றென்றும் கம்பீரத்துடன் மகளிர் கல்லூரி. खून से खेलेंगे होली कर वतन मुश्किल में है, सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है.
தேசிய சின்னங்கள் அழகாய் அசைவதும் நடமாடுவதும் வீசும் காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற நம் வீரர்களின் மூச்சு காற்றினால். அவற்றை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். சிறப்பாக நடனமாடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களை தொடர்ந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மாணவர்கள் ஜனகணமன சலாம் சோல்ஜர்ஸ். కురిపించవే కరుణాంబురాసి ధీం తారా ధీం ధీం తారా జతులతో ప్రాణమే నాట్యం చేసే గతులతో నామశతం మూల నతులతో నాపైన నీ చూపు ఆపేలా. போர்க்களனே இந்த தேசம் உனது கலனே, விரு 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 நடையே, உன் தியாகத்துக்கு நிகரில்லையே. பாயும் நதி உனக்கு சிறுதுளி, பகையோடு நின்றால் அடிதடி, எதிராளிக்கு யமனென இவன் விழி, நீ முன்னிற்க தேசம் தான் வாழுமே. ஜனகணமன மூச்சு காற்று ஓஹோ, பாதுகாப்பாயே வீறு கொண்டு ஓஹோ, மண்ணும் தீடம் கொள்ளும் வீரம் இது ஓஹோ, வெற்றி என்றும் நமதே. சலாம் சோல்ஜர், நீ இருந்த இல்லை டேஞ்சர். சலாம் சோல்ஜர், நீ நாட்டை காக்கும் பவர். சலாம் சோல்ஜர், உன் பேரில் உண்டு ஃபயர். சலாம் சோல்ஜர், என்றென்றும் நீய சேவியர். ஜம் நம் த ரம் த தளம் குதக்க தக்கு ரத தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு த ஜம் தக்க ஜம் ஜம் த தக்கிட்ட த தத்த ஜம் கிடத்துக்கு ஜம் த தத்தணம் த தத்தரும் த தக்கிட்ட த தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு த தரித்த த தணத்த த துணத்த த திமித்த த தஜம் தத்தனம் தத்தரும் தக்கதிம் தக்கிடத்துக்கு தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு த திம் த தரிகிடத்துக்கு த த ஜம் திம் தத்த ஜம் நம் தத்த ஜம் தம் தக்கிட்ட தன தத தங்கிடத்துக்கு தரிகிடத்துக்கு திம் த தரிகிடத்துக்கு த த ஜம் திம் தக்க தக்கிட்ட ஜம் ஜம் தக்கிட்ட தக்க ஜம் த ஜம் ஜம் தக்கிட்ட த ஜம் கிடத்துக்கு தரிகிடத்துக்கு த வீரா இது கொட்டுமா கோஷ சூரா. வீரா நரநரம்பு தேடி தெளிக்கும் தீரா. வீரா கொடிகட்டும் கம்பீர சூரா. வீரா திசையெட்டு முற்று பழகீரா. கிரண கங்கு வீசும் சில வெப்ப வேண்டையே, கரம் வீசி தாக்கி சில வேண்டை யாரும் மறைத்த ஆடியே. தரணி எரிகிற தக தக வெனவே மழையாய் வந்தாய் முடி தீரா. அடிமைகள் நெஞ்சில் நந்தி கிழக்கிற அச்சம் தீட்டாய் அதிகாரா. தீரா 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 சுரசுத்தாரா. தீரா 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 சுரசுத்தாரா. தீரா 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 சுரசுத்தாரா. தீரா தீரா தீரா. आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले. जय हो जय हो. आजा
आजा आजा जिंदे शामी आने के तले है आजा जरी वाले नीले आसमाने के तले है सच्ची मैंने जान गवाई है नच नच कोयलों पे रात बिताई है अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी गिन गिन तारे मैंने उंगली जलाई है கையை நம்பி உயர்ந்திடப்பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அதை புசிப்பிட வழிபாரு சுபவேளை நாளை மாலை சூடிடு चल सिद्ध फड़िए तू बेतरिए या मरिए हाय कोई तो चल सिद्ध फड़िए तू बेतरिए या मरिए चक दे हो चक दे इंडिया 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 वंदे मातरम वंदे मातरम आर्य भूमिயில் ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் 1000 எண்ண வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறி மனத்தில் இருந்தே பாயுற வாழ்ந்தேனோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே கண்டோ சுதந்திரம் கண்டோ சுதந்திரம் இதுதான் கேட்ட ஒரு வரம்
படிச்சு கிடந்த சனா பால் சிரிப்பை இழந்த ஏனோ தோல் வசத்தி தல நிமித்தி விடியல தாம் பாக்குதையா அச்சம் என்னும் பேய் பிடிச்சு அடிமையா வாழ்ந்தோம் அக்கா சொந்த மண்ணில் வக்கணையா கால் பதிச்சு நின்னோம் மக்கா கண்டோ சுதந்திரம் இதுதான் கேட்க ஒரு வரோம் கண்டோ சுதந்திரம் புதுசா வாழ பிறக்கிறோம். You're only get independent, but you are dependent on British rules and regulation. தொட்டது கிடையாது சாயிர பொழுதும் மார்பல இருக்கும் என்ன எதிரி வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது 1000 கை உன்னை சரிக்கும் உன் மனச தூக்கி நிறுத்து உன்னை வீசிட பாக்குற எவனோ எட்டு விழனோ வழியே கொடுத்து பெருமலையன நண்பா உனை அணைத்திடும் இந்த இந்தியா மானம் எமதுயிரன வீரம் எது எதுவென நீ பார்த்தாயா வந்தே மாதரம் 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 மண்ணை காத்ததே வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஒன்று கூடவே வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசையெட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 நாடும் வீடும் வெவ்வேற இல்ல
அதிரடி காட்டு தலைமைத்து ஆடு கூட்டம் நாங்க வில்லி ஏறுனாங்க தாங்க ஓட்ட கூரையில வானத்தை பாக்குற ராசாத்தே சிங்கு நாங்க அந்த காட்ட மேட்ட காப்போம் நாங்க போட்டி போட்டு உழைப்போம் தாங்க பொட்ட காட்டிலும் ஊத்தா சொறக்குற வித்தக்காரங்க நாங்க வாழ பிறந்த கூட்டம் நாங்க வெகுளியான ஜனங்க தாங்க கூட குறைய இருந்தா கூட பங்கு போடுவோம் நாங்க ஒய்யாரம் ஒய்யாரம் உடுத்தி வந்தா மெய்யாரம் சிங்காரம் சிங்காரம் சினுக்கு கிண்ணாரம் சேலைய கண்டாரோம் மசிரிப்ப கண்டாரோம் ஒய்யாரம் ஒய்யாரம் ஒண்டுங்க எல்லாரும் காடாங்கூடு அதிருத்தொடா காடு சேர்த்து அவ தெலகும் வேலி காட்டானியும் அலங்காரி ஆன ஏறி அரசரையும் கீறி அம்மோரே ஐயோரே காவக்காரி இன்னும் என்னடா படிப்பு சீக்கிரம் பழகிய தூக்குங்க உடைச்சிட போறாங்க படிக்கட்டி தான் அடிப்பாங்க இவங்க படிச்சு அடிக்கிறாங்க வீடு பூரா புக்குடா விஞ்ஞானம் கூட படிக்கிறானுங்கடா காட்டு பசங்களுக்கு புத்தகம் உழைக்கிற ஜனங்களோட சர்வாதிகாரத்தை இந்த உலகம் பார்க்கத்தாண்டா போகுது. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக எம்பியான பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் 강아우키 모카우 강아우키 땀마키 가루 테페누와 칸마테 테마람마 카타카가 페츠 이테랑이 카라 와이카토 이테루와 아우 아우 아우에하 காற்றின் பிள்ளைகள் நீங்கள் இந்த காடே உங்கள் உரிமை யாரும் இல்லை அடிமை அடையாவும் இங்கே பொது உடைமை மனிதா மனிதா தன்மான மனிதா உயராய் எழுந்து போராடு மனிதா அனைத்து வளங்களும் அனைவருக்கும் உரிமையாக்கப்பட்டு சமத்துவ சமுதாயம் மலர வேண்டும் என்பதற்காகவும் இந்த முயற்சி.
சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறினதெல்லாம் போதும். இப்ப நமக்கு ஏத்த மாதிரி இந்த சூழ்நிலையை மாத்தும். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா. அடக்குதலை முடக்குதலை வேறறுப்போம், குருதி வளையில் போரிப்போம். பட்டா கத்தல் வாய்ந்திடுங்கள், ரணகல நொடிகள். எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா. சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். வெல்வோமே வீழாமல், வெல்வோமே வீழாமல். சென்னை திருவான்மியூரில் அதிவேகமாக வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்ட பெண் தூய்மை பணியாளர் சரக்கு வேனில் சிக்கி உயிரிழந்து உள்ளது. पत्तियां खाती है किरणें, पत्तियां खाती है किरणें, पत्तियों को खाता है बकरा, पत्तियों को खाता है बकरा. बकरे को शेर दबोचे, बकरे को शेर दबोचे. भूख से कोई ना बचे, भूख से कोई ना बचे. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவேன். அற்புதமாக நடனமாடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि ஆளாலகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுண்டு ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுண்டு வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அது நிக்காது ஒருபோதும்
களியாட்டம் ஆடு ஆடு கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது கையில கத்தி இருக்கும் மீச சுத்தி இருக்கும் பெரிய நெத்தி இருக்கும் கோபம் அப்பி இருக்கும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்